ரைட். இன்னைக்கு யாரும் பவன் சிக்னல் போட்டுக்கிறாரு. லாஸ்ட் வீக் படிச்ச விஷயங்கள் ஒழுங்குபடுத்த போறீங்க இல்லையா? புதிதாக யாரும் இருக்கிறீங்களா? புதியவங்க யாரும் இல்லதானே? ரைட். பவன் சொல்லுங்க. பவன் என்ன சொல்ல போறீங்க? பவன் சார். பவன் நான் சொல்ல கேக்குதா? எஸ் சார். ரைட், சொல்லுங்க. விளங்கப்படுத்துங்க. ஓகே சார். நீர் பூங்காக்களை முன்ன காலத்துல வாழ்ந்த மக்கள் இந்த அழகு சம்பந்தமான விடயங்களை மேற்கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி பூங்காக்களை அமைக்கிறது, பூங்காக்கள்ல மரம் நடுறது, அதுல குளங்கள் அதெல்லாம் கட்டுறது. அந்த குளங்கள் கட்டுறது நீர் தேவைக்காக தான் பிரதானமா பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இந்த குளங்களை கட்டுறது தடாகங்கள் தடாகங்கள் கட்டப்பட்டதுக்கு காரணம் இந்த மக்களின் பயன்பாட்டுக்காகவும் இந்த பிக்குமார்கள் விகாரைக்கு பக்கத்துல தியானம் செய்தப்ப அவங்களுடைய பயன்பாட்டிற்காகவும் இந்த தடாகங்கள் கட்டப்பட்டது. அந்த மாதிரி நீர் பூங்காக்கள்ல இந்த தடாகத்தை கட்டுறப்ப அவங்க வித்தியாசமான தொழில்நுட்பங்களையும் பலவிதமான அலங்காரங்களையும் பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பூங்காக்களுக்குள்ள அமைக்கப்பட்ட அந்த தடாகங்களை நீர் தடாகங்கள் அமைக்கப்பட்ட பூங்காவை நீர் பூங்கா அப்படின்னு சொன்னாங்க. இந்த நீர் பூங்காங்களை கவரேஜ் இல்லாம போயிட்டு கட் ஆயிட்டு. நான் மீதியை சொல்லவா சார்? பவன் சார் சொல்லுங்க. ஓகே சார். அப்ப இந்த பூங்காக்களுக்குள்ள தடாகங்கள் அமைக்கிறப்ப அவங்க நிறைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறாங்க. அந்த மாதிரி பார்த்தா பூங்காங்களுக்கு நீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்து பொய்கைகளை அமைக்கிறதோட அதுக்கு அழகு சேர்க்கிறதுமே மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுது. இந்த மாதிரி நம்ம ரன்பாசு பூங்கா, சீகிரியா குன்றுக்கு மேல இருக்க பூங்காக்கள், கீழே உள்ள அடிவாரத்துல உள்ள பூங்காக்கள், இது எல்லாத்தையுமே நீர் பூங்காவுக்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம். அந்தபடி ரன்மசு பூங்காவை எடுத்துக்கிட்டா தீசாவாவின் கதையிலிருந்து இசுதுமுனி விகாரையிலிருந்து மிருசவெட்டி விகாரை வரையிலான இடம் ரன்மசு பூங்காவுக்கு சொந்தமான நிலப்பரப்பு. இந்த இடத்துல மகாமேக நந்தவனமும் நந்தவனமும் பௌத்த குருமாருக்கு தானமாக வழங்கப்பட்டுச்சு. அதனால அரசர் மட்டும் தனிப்பட்ட விதத்துல பாவிக்கிறதுக்காக ஒரு நீர் பூங்கான்னு கட்டப்பட்டுச்சு. அதுதான் வன்மசு பூங்கா அப்படின்னு தெரிய வந்திருக்கு. நிலத்தொட்டு சரிவான தன்மையும் திசாவாவி கரையிட்டு அமைதியான சூழலையும் கவனத்துக்கு கொண்டு பூங்கா திட்டமிடப்பட்டிருக்கு. அதாவது திசாவாவிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட நீர் பூங்காவிலேயே
ஓடுறதுக்கு ஒரு குழாய் வழி தொகுதி ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. பொய்கைகள் நிறைய அமைக்கப்பட்டு பொய்கைகள் எல்லாமே நீரை வந்து அடைஞ்சிருக்குது. வெப்ப காலத்துக்கு பொருத்தமான வகையில சிறிய திறந்த வெளி வீடுகள், மண்டபங்கள், குளியல் அறைகள், சாய்ந்து அமர்ந்திருப்பதற்காக கருங்கல்லால கட்டப்பட்ட படுக்கைகள், இது எல்லாமே காணப்பட்டிருக்குது. இது எல்லாத்தையும் அமைச்சு பூங்கா வந்து மிகவும் அலங்காரமான முறையில வந்து பரிபாலிச்சிருக்காங்க. இங்க அமைக்கப்பட்டிருக்க பொய்கை வந்து நீராடுறதுக்கும் நீர் விளையாட்டுல ஈடுபடுறதுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து நிலவிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா சிகிரியாவை பார்த்தா சிகிரியாவோட நீர் பூங்கா வந்து நிறைய பல விடயங்களை கொண்டிருக்கு. தென்னாசியாவில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த நீர் பூங்காக்கள்ல சிகிரியா நீர் பூங்கா வந்து குறிப்பிடத்தக்கதாகவே காணப்படுது. கிறிஸ்துவுக்கு பிறகு 5வது நூற்றாண்டுல இந்த நீர் பூங்கா காலப்போக்குல காடறிஞ்சிருச்சு. அதனால HCP பெல், செனரல் பர்ணவிதான ஆகியவர்கள் வந்து தொல்பொருள் ஆய்வாளர்களாக இந்த பூங்கா வந்து வெளிக்கொண்டாந்துருக்காங்க. Excuse me, sir. Excuse me, sir. சரி பிள்ளைகள், வீடியோ ஒன் பண்ணல, நான் வெளியில வந்துட்டேன். அது ஒவ்வொரு நாளைக்கு அந்த கவரேஜ் பிரச்சனை, அந்த ரூம்ல வேலை செய்யதில்லை. Excuse me, sir. எஸ் காதிர், சொல்லுங்க. பவன் பேசுறது நின்றுட்டு சார். கேக்குதா நான் கேக்குறது? சார். எஸ் சார், நான் பேசி முடிச்சிட்டேன் சார். நீர் பூங்காவை பத்தி விளங்கப்படுத்தினேன் சார். ஓகே 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 பவன் சொல்லுங்க. அப்துல் காதிர் சொல்ல வந்தார், சொல்லுங்க அப்துல் காதிர். சாரி சார். எதுவும் சொல்லணுமா? இல்ல சார். ரைட், அது ஒவ்வொரு நாள் இந்த கவரேஜில் சிக்கல் ஆகுது, பார்ப்போம். ரைட், நாங்கள் கடைசியாக படித்த விஷயங்கள், இந்த முக்கியமான விஷயங்கள் நாங்கள் படித்தோம். கட்டிடக்கலை படித்தோம் இல்லையா? சமயம் சார்ந்த கட்டிடம், சமயம் சாராத கட்டிடம் படிச்சுட்டு கடைசியாக நாங்கள் நினைக்கிற மாதிரி சமயம் சாராத கட்டிடங்கள் கொஞ்சம் படித்தோம். அதில் குறிப்பாக வைஜெயந்த கட்டிடம் படிச்சிட்டோம் இல்லையா? பொதிமனை இதெல்லாம் படிச்சுட்டு இதில் இந்த சமய சார்பற்ற கட்டடங்கள்ல அரச மாளிகை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தி விட்ட ஞாபகம் இருக்குது. அதுல குறிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த சிவன் ஆலயம் இந்த முறை சிவராத்திரி, இது புலனறுவை சிவன் ஆலயத்துல சிவன் ராத்திரி கொண்டாடப்பட்டது. நியூஸ்ல நான் பார்த்தேன். இந்த சிவன் ஆலயம் தான் புலனறுவையில் இருக்கிற சிவன் ஆலயத்துல சிவராத்திரி கொண்டாடுற வைபவம் பூஜை இடம்பெற்றது. இது நீண்ட காலங்கள், ரொம்ப காலத்துக்கு பிறகு இப்பதான் நாங்க வழிபாட்டு முறை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கடந்த வருடம் என்னமோ தான் அங்க பூஜைகள் ஆரம்பிச்சாங்க அந்த கோவில்ல. அப்ப இந்த முறை அதுல சிவன் ராத்திரி பூஜையும் இடம்பெற்றிருந்தது. அரண்மனைகளுக்குள்ள நாங்க படிச்சிருந்தோம். இந்த பொதுவாக இந்த வைஜெயந்த கட்டிடம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த 7 அடுக்கு மாளிகை, பராக்கிரம பாகு மன்னனுடைய இந்த கட்டிடம் தான் பெரிய ஒரு கட்டிடமா இருக்குது. இன்றைக்கும் புலனறுவையில இதனுடைய 3 மாடிகளுக்குரிய கட்டட அமைப்புகள் சுவர் இன்னும் காணப்படுகிறது. அரண்மனை
இதே மாதிரி அரண்மனை உண்டு பண்டுவஸ்நூரங்களையும் இடத்துலையும் இருந்ததாகவும், பண்டுவஸ்நூரையில பராக்கிரமபாகு இளமை காலத்துல அவன் ஆரம்பத்துல ஆட்சி செய்யும் போது இதே மாதிரி ஒரு அரச மாளிகையை கட்டியிருந்தான் அப்படி சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஆய்வுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது வைத்தியசாலை சம்பந்தமா நாங்க கொஞ்சம் உங்களுக்கு படிப்பிச்சிருந்தேன். இலங்கையில பிரதான காலத்துல வைத்தியத்துறைக்கு முக்கியமான பங்களிப்பு இருந்தது. அதுலேயும் வைத்தியசாலைகள் அமைக்கப்பட்டிருந்தது. இந்த வைத்தியசாலைகள்ல மெதிரிகிய, மிகிந்தல, புலனர்வ ஆளாகன பிரிவினா இந்த இடங்களில் உள்ள வைத்தியசாலைகள் முக்கியமானது. இதுல குறிப்பா புலனர்வையில் இருக்கிற இந்த ஆளாகன பிரிவினா மிகப்பெரிய ஒரு வைத்தியசாலையாக இருந்தது. இந்திய வைத்தியசாலைக்கு மூலிகை தோட்டங்கள் இருந்தது, மருத்துவ ஓடம் இருந்தது, அங்கு நோயாளிகள் தங்கியிருந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய வசதிகள் இருந்தது, அவங்களுக்கு ஏற்றாற்போல் மலசல கூட வசதி இருந்தது. எல்லா வசதியும் அங்க இருந்தது. இன்றைக்கு இருக்கிற நம்மட சில அரசாங்க வைத்தியசாலைகள்ல மலசல கூட வசதி மிக குறைவா இருக்கு. சரியான மோசம். மலசல கூடம் இல்லாத ஒரு நிலை, அந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கு. ஆனா பிரதான காலத்துல இந்த ஆட்சியாளர்கள், அதன் நிர்வாகிகள் எல்லாருமே என்ன செஞ்சாங்கன்னா, மக்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து கொடுக்கிற வகையில தான் மலசல கூடங்கள் கூட அமைக்கப்பட்டிருந்தது. எல்லாமே அழகா சிறப்பா செஞ்சிருந்தாங்க. மருத்துவ உபகரணம் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது ஆளாகன பிரிவினாவில. அதோடு தான் அன்றைக்கு நான் நிப்பாட்டினேன். அந்த படிச்ச விஷயங்கள்ல எதுவும் நீங்க கேட்க வேண்டிய விஷயங்கள் இருந்ததா? படிச்சதுல எதுவும் கேட்க இருந்ததா பிள்ளைகள்? எல்லாம் ஓகேயா? ஓகே சார். ஓகே சார். ஓகே, இன்னைக்கு நாங்க படிக்க போறோம் மலசல கூடம். பாருங்க, மேல ஒரு மலசல கூடம் இருக்கு. இன்றைய மலசல கூடங்களோட ஒப்பிட்டு பார்க்கிற நேரம் இந்த மலசல கூடங்கள் வித்தியாசமானவை. என்ன வித்தியாசமானவைன்னு சொன்னா, அலங்கார வேலைப்பாடுகள் அந்த மலசல கூடங்கள்ல இருந்தது. இப்ப காலத்துல மாதிரி அந்த அட்டாச் பாத்ரூம், கோமர்ட் அப்படியெல்லாம் இல்லை. அந்த காலம் சாதாரணமாக பாரம்பரிய வைத்தியசாலை தான், மலசல கூடங்கள் தான் இருந்தது. அதுலயும் பாருங்க, பிரதான காலத்தில் மக்களுடைய சுக நல விடயங்களிலும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது. முக்கியமா இந்த சுகாதாரத்துல வைத்தியசாலை மிக முக்கியம். இன்றைய உலகளாவிய ரீதியில மேற்கொள்ளப்படுகின்ற கணக்கெடுப்பின் படி இன்னும் மலசல கூடங்களை பயன்படுத்தாத மக்கள் மிகப்பெரிய தொகை ஒன்று இருக்குது. எனக்கு சரியான தொகை வீத அடிப்படையில தெரியல. ஆனா மலசல கூடங்களை பயன்படுத்தாத மக்கள் தொகை ஒன்று இருக்குது. இன்னும் பல்வேறு நாடுகள்ல மலசல கூடங்களே இல்லை. இலங்கையை பொறுத்தவரையில பெரும்பாலும் மலசல கூடம் பயன்பாட்டுக்கு முழுமை அடைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா சுத்தமான மலசல கூடங்கள் இருக்குதான்னு சொன்னா அது இல்லை. அது உலகத்திலேயே நிறைய குறைபாடுகள் காணப்படுது. ஆனா இந்த பிரதான காலத்துல எமது மன்னர்கள் இந்த மக்களுடைய சுக நல விஷயங்களை ரொம்பவே கவனம் செலுத்தியிருக்காங்க, அக்கறை காட்டியிருக்கிறாங்க. அதற்காக முறையான மலசல கூடங்கள் அமைக்கப்பட்டன. அவர்கள் சூழல் தொடர்பாக எவ்வளவு கவனம் செலுத்தினர் என்றால், மலசல கூடங்கள்ல இருந்து வெளியேறும் அசுத்த நீரை அப்படியே பூமியில் விட்டு விடாது சுத்தமாக்கி வெளியேற்றுவதற்காக நிலத்தினுள்ளே வடிகட்டும் பாரிய பானைகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி வடிகட்டும் பொருட்களை அதனுள்ளிட்டு வைத்திருக்கிறாங்க. இது 6ஆம் தொகுதிகளில் அமைக்கப்பட்டிருந்த மலசல கூட இருக்கைகளின் மீது அலங்கார செதுக்கல் வேலைகளையும் செஞ்சிருக்கிறாங்க. இப்ப நேரடியாக இந்த மலசல கூடத்திலிருந்து வர்ற இந்த கழிவு என்ன செய்யணும், நிலத்துல படாது, நிலத்துல விழாது. குழி வெட்டி குழிக்குள்ள மண்முட்டிகளை ஒன்றன் மீது ஒன்றாக அடுக்கி, இந்த மாதிரி பெரிய மண்முட்டிகள் இருக்கும், இந்த மாதிரி எடுக்க மாட்டாங்க, மற்ற பக்கம் திரும்பி உள்ளுக்கு நீர் தேங்குவது போல அடுக்கி அதுக்குள்ள வடிகட்டுற பொருட்களை போட்டு, நீங்க பாருங்க ஃபில்டர்ல போட்டிருப்பாங்க, பல்வேறு பொருட்களை போட்டு ஃபில்டர் வச்சிருப்பாங்க வடிகட்டுறதுக்கு. தண்ணிய கறிக்கட்டை எல்லாம் இருக்கும், கற்கள் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும் தானே. அந்த மாதிரி இந்த பானைகளுக்குள்ள அந்த காலத்துல வடிகட்டுற பொருட்களை போட்டு, அப்ப இந்த கழிவு நீர் என்ன செய்ய போகுது, முதலாவது பானையில் விழ போகிறது, அதுல இருந்து வடிகட்டப்பட்டு அடுத்த பானைக்கு போகிறது. இப்படி ஒவ்வொரு அந்த முட்டிகளாக போயிட்டு கடைசியாக போய் நிலத்துல சேரும் போது அது சுத்தமான நீராக போய் சேர்கிறது. சுத்தமான நீரா போனால் அது என்ன செய்யாது, நிலத்தை அசுத்தப்படுத்தாது. அதுதான் அதுல இருக்கிற சிறப்பம்சம். சரி, விளங்குது? அது மலசல கூடம் பிரதான காலத்துல அழகாகவும் திட்டமிட்ட வகையிலையும் ஒழுங்காகவும் அமைச்சிருக்கிறாங்க. அலங்கார வேலைப்பாடுகள் அமைச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு பல லட்சம் ரூபாய் பெறுமதியில, பல லட்சம், அதை விட கூடவும் இருக்கும் பெறுமதியில என்ன செய்யறாங்க,
மலசல கூடங்கள் அமைச்சு டாய்லெட்ஸ், கமாட், டைல்ஸ் இல்லையா, நிறைய நிறைய இன்னமும் செய்கிறாங்க தானே. அதே செயற்பாடு அந்த காலத்துல இல்லாட்டியும் இருக்கிற மலசல கூடங்களை சுத்தமானதாக அழகாக எல்லாருக்கும் சுகாதாரத்துக்கு பொருத்தமான வகையில் அமைச்சிருக்கலாம். சரி, இவ்வளவுதான் இந்த சமயம் சாராத கட்டிடங்கள். இனி நாங்க படிக்க போறது கலை படைப்புகள். இரண்டு கட்டடக்கலையில ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று சமயம் சார்ந்த கட்டிடம், இன்னொன்று சமயம் சாராத கட்டிடம். சமயம் சாராத கட்டிடத்துல குறைவாகத்தான் இருக்குது. அரண்மனை இல்லையா, வைத்தியசாலை, கோட்டைகள், அதே மாதிரி மலசல கூடங்கள். இதுல கோட்டைகள் சம்பந்தமா கொடுக்கப்படல. இது 2-3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, அடுத்தது நாங்க படிக்க போறோம் இன்னைக்கு இந்த கலைப்படைப்புகள். கலைப்படைப்புகள்ல சிலைகள் இருக்குது பாருங்க. சிலைகள். இந்த கலைப்படைப்புகள்ல இலங்கையின் கலை நிர்மாணங்களில் சிலை வடித்தல் முக்கியமான இடத்தை வகித்தது. இலங்கையின் கலை நிர்மாணங்களில் சிலை வடித்தல் முக்கியமான இடத்தை வகித்தது. அதில் கணித அளவீட்டு முறைகளில் கவனம் செலுத்தப்பட்டு கலை அம்சத்துடன் கூடிய புத்தரினதும் போதிசத்துவரினதும் அரசர்களினதும் வேறு சிலைகளும் உருவாக்கப்பட்டன இல்லையா. அப்ப இங்க பாருங்க, இதுல முக்கியமா கலைகள்ல இது சமயம் சார்ந்ததாகவும் இருக்கலாம், சமயம் சாராதாகவும் இருக்கலாம். ஆனா பொதுவா என்ன செஞ்சிருக்காங்க, கலைகள்னு சொல்லி தனியான ஒரு பகுதியாக தான் பார்க்கலாம். அதுலதான் இருக்குது சிலைகள். இப்ப இலங்கையில பல்வேறு இடங்கள்ல பிரதான கால சிலைகளை காணலாம். புத்த பெருமானுடைய சிலைகளையும் காணலாம். அதே மாதிரி அரசர்களுடைய சிலைகளையும் காணக்கூடியதாக இருக்குது, நிறைய இடங்கள்ல இருக்குது. அப்ப அதுல இந்த சிலைகளை நிர்மாணிக்கிற நேரம் கணித அளவு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. கலை அம்சமும் அதில் என்ன செய்யப்பட்டிருக்குது, பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு உதாரணம் தான் இந்த போதி சத்துவரினதும் புத்தரினதும் சிலைகளை குறிப்பிடலாம். யார் அந்த போதிசத்தர் அல்லது போதி சத்துவர் அப்படின்னு சொன்ன யாரு? யார் போதிசத்துவர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7ஆம் அறிவு படத்தை சொல்றது இல்ல. யார் போதிசத்துவர் கேள்விப்பட்டது இல்லையா? புத்தராக பிறப்பதற்கு முந்தைய காலம். அவர் புத்தராக பிறப்பதற்கு முன்னைய காலத்தை தான் சொல்றது போதிசத்துவர் காலம்னு சொல்லி சொல்றது. அந்த காலத்துல ஒரு போதிசத்துவராக இருந்தார்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனாலதான் போதிசத்துவர்னு சொல்லி சொல்றது. அவங்களோட உருவச்சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்குது. அது எங்கெங்க இருக்குன்னு சொல்லி நாங்க பார்க்கலாம். இப்ப குறிப்பா இந்த புத்த பெருமானின் சிலைகளை பொறுத்த வரையில பாருங்க, அனுராதபுர யுகத்தில் புத்தரின் அமர்ந்த நிற்கும் சயன நிலைகளில் 3 வகை சிலைகள் உருவாக்கப்பட்டன. பொதுவா இருக்குதானே 3 சிலை, எங்க எல்லா இடத்துலையும் நீங்க பார்க்கலாம். ஒன்று புத்தருடைய அவர் அமர்ந்திருக்கிற நிலையில இருக்கிற சிலை இருக்குது, சயன நிலை. சரி, நிற்கும் நிலை. சயன நிலைன்னு சொன்னா அவர் தூங்கி கொண்டிருக்கிற மாதிரி நிலை. அடுத்தது நிற்கும் நிலை, நிற்கிற மாதிரியான நிலை. இந்த 3 சிலைகளையும் ஒரே இடத்துல பார்க்கணும்னா நீங்க புலனூரில் இருக்கிற கல்வி காரையில பார்க்கலாம். பராக்கிரமம் பார்த்திருக்கிறீங்களா? புலனூரில் இருக்க கல்வி காரையில 3 சிலைகளும் ஒரே இடத்துல செதுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இயற்கையான கற்பாறையில அப்படி செதுக்கியிருக்காங்க. அதுல என்ன பாரம்பரியம்னு சொன்னா, குறிப்பிட்ட நேரம் தான் அந்த கற்பாறையை சிலைகளாக ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரம் தான் வேலை செய்வாங்களாம். அவங்க செதுக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது தங்கத்தினாலான உளின்னு சொல்றாங்க. ஒரு பாரம்பரியம் இருக்கு, தங்கத்தினாலான உளி தான் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அந்த உளியை அவங்க கொண்டு போக முடியாது. அந்த வேலையை செஞ்சுட்டு அந்த உளியை வைப்பாங்களாம், அது அப்படியே மறைஞ்சிரும். திரும்ப அடுத்த நாள் காலையில ஏதோ மந்திரங்கள் ஏதோ சொல்லி அந்த உளியை என்ன செய்வாங்க, திரும்ப எடுப்பாங்களாம். இப்படித்தான் அந்த சிலைகள் செதுக்கப்பட்டதாக ஒரு பாரம்பரியம் இருக்கு, சொல்லப்படுகிறது. சரி, நீங்க அந்த சிலைகளை பார்க்க போனா அங்க எனக்கு விளங்கப்படுத்துறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க சொல்லிய கதைகள் தான் அது. உண்மையாகவும் இருக்கலாம், சில நேரம் மெருகூட்டப்பட்டதாக கூட இருக்கலாம். இருந்தாலும் அந்த காலத்துல அப்படியெல்லாம் வேலைப்பாடுகள் நடந்திருக்குது. அதுதான் அதுல இருக்கிற சிறப்பு விஷயங்கள். சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பாருங்க, இதில் பெரும்பாலானவை தியான வீராசன முத்திரைகளுடனான அமர்ந்த நிலை சிலைகளாகும். சரி, பெரும்பாலுமே தியான, அதாவது அவரு தவத்தில் இருக்கிற மாதிரியும் வீராசன முத்திரைகளுடனான அமர்ந்த நிலை சிலைகளாகும். அனுராதபுரத்தின் சமாதி புத்தர் சிலை, தொழுவில புத்தர் சிலை என்பன இதற்கு உதாரணங்கள் ஆகும். சரி, அனுராதபுரத்தில் இருக்கிற
சமாதி புத்தர் சிலையும் தொழுவில புத்தர் சிலையும் இதுக்கு சிறந்த உதாரணங்களாக இருக்குது. உதாரணம் கேட்பாங்க. சரி, பார்த்துக்கொள்ளுங்க, அதையும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணியாச்சு சார். ஓகே, என்ன பாருங்க இருக்குது, போதிசத்துவர் சிலை ஒண்ணு. இது பாருங்க, அனுராதபுர யுகத்திற்குரிய நிற்கும் நிலையிலான புத்தர் சிலைகளில் அவுக்கன ரெஸ்வெகர மாளிகாவில என்பன முக்கியமானவை ஆகும். இதெல்லாம் அந்த காலத்துல இருந்த சிலை, முக்கியமான சிலைகள். அவுக்கன, அதே மாதிரி ரெஸ்வெகர மாளிகாவில என்பன முக்கியமானவை ஆகும். புலனறுவை காலத்தில் புத்தர் சிலை நிர்மாணத்தில் ஏற்பட்ட முன்னேற்றத்தை உத்தரராம கல்விகாரை சிலைகளில் தெளிவாக காணலாம். உத்தராராமங்கிற இடத்துல உள்ளதையும் கல்விகாரையிலையும் என்ன செய்யலாமா, புலனறுவை காலத்துக்குரிய புத்தர் சிலை குறிப்பு நீங்க சொன்னீங்க பார்த்தேன்னு சொல்லி அந்த சிலைகள். அமர்ந்த நிற்கும் சயனநிலை சிலைகள் அங்கும் காணக்கூடியதா இருக்குது. அமர்ந்த நிற்கும் சயன நிலை சிலைகளை அங்கேயும் என்ன செய்யக்கூடியது, காணக்கூடியதாக இருக்கும். சரி, தம்புள்ளை குகை விகாரைக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க நீங்க புத்த பெருமானுடைய சிலைகளை காணக்கூடியதாக இருக்கும். தம்புள்ளையில போய் பார்த்தால் உங்களுக்கு தெரியும். அதுல அவர் புத்த பெருமான் அமர்ந்த நிலையில் இருக்குது, உறங்கும் நிலை, சயன நிலையிலும் இருக்குது. புத்த பெருமான் இவ்வுலகை விட்டு நீங்கிட்டார், இறந்துட்டார் அப்படின்னா இறைவனடி சேர்ந்துட்டார்னு சொன்னா அந்த சிலையும் இருக்குது. அதனுடைய வித்தியாசம் அங்க காணக்கூடியதாக இருக்கும். கால்கள் இரண்டும், அவர் சயன நிலையில் இருக்கும்போது கால்கள் இரண்டும் ஒரே அளவில் இருக்குமா இருந்தால் அவர் சயன நிலையும், ஒரு கால் சற்று முன்னும் இன்னொரு கால் பின்னுமாக இருக்குமா இருந்தால் அவர் இந்த உலகை விட்டு நீங்கிய அந்த நிலைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. அந்த சிலைகளையும் நீங்க அங்க போய் பார்க்கலாம். சரி, இங்கனுள்ள சிலை இன்னைக்கும் இருக்குது. தம்பேகொட போதிசத்துவ சிலை, தம்பேகொடங்கிற இடத்துல உள்ள போதிசத்துவர் சிலை தான் இதுக்கு உதாரணமா இருக்குது. பாருங்க, இது புத்த பெருமானுடைய தோற்றத்தை போன்றதாக இருந்தாலும் இது அதுக்கு முன்னைய காலத்தில் உள்ள சிலைன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இந்த பாருங்க, போதிசத்துவ சிலைக்கு விளக்கம் கீழே கொடுக்கப்பட்டிருக்கு. புத்தராக பிறப்பதற்கு முன்னைய பிறப்பை போதிசத்துவர் என்பர். இலங்கையில் மகாயான கருத்துக்கள் பரவி சென்றதை தொடர்ந்து போதிசத்துவர் சிலைகளை தரிசித்தல் மக்களிடையே பிரபல்யம் அடைந்தது. சரி, புத்தராக இலங்கையில மகாயான கருத்துக்கள் பரவி சென்றதை தொடர்ந்து போதிசத்துவர் சிலைகளை தரிசித்தல் மக்களிடையே பிரபல்யம் அடைந்தது. ஆகையால் போதிசத்துவர் சிலைகள் நிர்மாணிக்கப்பட்டன. அனுராதபுர காலத்துக்குரிய உயர்தரத்திலான போதிசத்துவர் சிலையாக தம்பேகொட போதிசத்துவர் சிலையை குறிப்பிடலாம். இதுதான் இருக்குது போதிசத்துவர் சிலை. உங்களோட யாரும் கேட்டா போதிசத்துவர்னா யாருன்னா புத்தராக பிறப்பதற்கு முன்னைய நிலைதான் போதிசத்துவர் சிலைன்னு சொல்றாங்க. இது இந்த மகாயான பௌத்தத்தை சார்ந்தவங்க இந்த போதிசத்துவர் சிலையை தரிசிக்கிறதாக சொல்றாங்க. புதுருவாகல வெலிகம குஷ்டராஜகலன்னு சொல்ற, வெலிகம குஷ்டராஜகல ஜட்டால வெஹர ஆகிய இடங்களில் இது போன்ற சிலைகள் காணப்படுகின்றன. இன்றைக்கும் இருக்குது. இது பெரும்பாலும் அனுராதபுரம் புலனறுவை காலத்துல காண முடியாது, அதுக்கு பிற்பட்ட காலத்துல இதுகளை காணக்கூடியதாக இருக்கிறது. சரி, இப்ப இவங்க 3 பேரும் இந்த சிலைகள் சமயம் சார்ந்ததாக இருக்கும். ஏன்னா சமய தலைவர்களுக்கு நினைக்கிறாங்க அந்த சிலைகள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சரி, அந்த சிலைகளையும் பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. சரியா பிள்ளை? இப்ப பாப்போம் நாங்க அந்த அரசர்களினதும் ஏனையவர்களதும் சிலைகள். ஏற்கனவே நான் சொன்னேன் சமய சார்ந்த சிலை இருக்குது, அரசர்களோட சிலைகள் இருக்குன்னு சொல்லி. இதுல இந்த ருவன்வெளி சாயாவின் முற்றத்தில் மன்னர்களான துட்டகைமினதும் பாதிகாபினதும் என கருதப்படுகின்ற 2 சிலைகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ருவான்வெளி சாயா அமைச்சது துட்டகைமன் அனுராதபுர காலத்துல. அப்ப அவருடைய சிலையும் அங்கு வைக்கப்பட்டிருக்குது. அவருக்கு நீண்ட காலத்துக்கு பிறகு அங்க மன்னனாக இருந்த பாதிகாபிய மன்னன் அந்த ருவான்வெளி சாயை அலங்காரப்படுத்துறதுக்காக
கண்ணாடி மணிகளை ரோமாபுரியிலிருந்து வாங்கி வந்திருக்கிறார். தூதுவர் அனுப்பி வாங்கியிருக்கிறார் அலங்கார வேலைப்பாடுகளுக்காக. அதனால அந்த ருவான்வெளி சாஹிபுக்கு முன்னுக்கு புத்தபெரும் இவருடைய பாதுகாப்பினுடைய மன்னட சிலை உருவச்சிலையும் வைக்கப்பட்டிருக்கிறது. சரி. புலனர்வையில் பராக்கிரம சமுத்திரத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள பராக்கிரம பாகு மண்ணினது எனும் சிலை கலையம்சம் நிறைந்தது ஒன்றாகும் சொல்றாங்க. புலனர்வையில பராக்கிரம சமுத்திரம், புலனர்வைக்கு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சிலை இருக்கிறது. அது சிலையை ஒத்தது போல இருக்கும். சிலர் சொல்றாங்க அது பராக்கிரம பாகுமனுடைய சிலைன்னு சொல்லி. ஆனா சில அறிஞர்கள் சொல்றாங்க இது பராக்கிரம பாகுட்டு அல்ல, கபிலவஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கபில அல்லது புலஸ்தி முனிவருடைய சிலையாக இருக்கலாம்னு சொல்லியும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியா? அப்ப 2 சிலை இருக்குது அரசர்களோட சிலையில. ஒன்று பாதுகாபையன், இன்னொன்று தொட்டகைமனு. இது 2 இருக்குது ருவான்வெளி சாஹிபுக்கு முன்னுக்கு. பராக்கிரம பாகுமனுடைய சிலை இருக்குது பராக்கிரம சமுத்திரத்துக்கு முன்னுக்கு. அது சிலர் சொல்றாங்க இது பராக்கிரம பாகுன்னு சொல்லி, சிலர் சொல்றாங்க இல்ல இது கபில முனிவர் அல்லது புலஸ்தி முனிவர்னு சொல்றாங்க. இந்த கேள்விகள் எல்லாம், இந்த விடைகளை ஞாபகம் வச்சிருக்கணும். சரி, பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளை. சரியா பிள்ளை? சாவி என்னங்க நட்கள்கிட்ட பார்க்கணும். சரியா பிள்ளை? அடுத்து நாங்க போகிறோம் செதுக்கலும் சிற்பக்கலை. சரிதானே? இலங்கையின் பாருங்க, செதுக்கல் கலையும் சிற்பக்கலையும் ஆரம்ப காலத்திலும் இந்திய செல்வாக்கு உட்பட்டிருந்தாலும் காலப்போக்கில் இந்த நாட்டிற்கு உரிய தனித்துவ பண்புகளை கொண்டு அக்கலைகள் வளர்ச்சியுற்றன. ஆரம்பத்துல என்ன எப்படி இருக்குன்னு சொன்னா, இந்த கொஞ்சம் மைக் கொண்டு இருக்கு பாருங்க. இலங்கையின் செதுக்கல் கலையும் சிற்பக்கலையும் ஆரம்ப காலத்தில் இந்திய செல்வாக்கு உட்பட்டிருந்தது. ஏன் இந்திய செல்வாக்குன்னு சொல்றோம்? என்ன காரணம்? ஏன் இந்திய செல்வாக்கு உட்பட்டதுன்னு சொல்றோம் பிள்ளை? சொல்லுங்க, ஏதாவது காரணம்? யாராவது இப்படி பேசுங்க. ஏன் அது இந்திய செல்வாக்குன்னு நாங்க சொல்றோம்? இதுக்காக காரணம் தெரியுமா? இந்தியாவோட மிக சிறப்பாக செய்யப்பட்டது. ரைட். ஸ்கிரீன்ல ஒருத்தருக்கு போட்டுட்டு இருக்காரு, இது விரட்ட போறேன். என்னன்னா, ஆரம்பத்துல பௌத்த சமயம் இந்தியாவிலிருந்து இலங்கையில அறிமுகப்படுத்தப்பட்டதுக்கு பிறகு தேவநம்பிதீச மன்னன் காலத்துல, அதுக்கப்புறம் தான் இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான உறவு தொடர்புகள் அதிகரிச்சது. அப்ப அடிக்கடி இந்தியாவிலிருந்து பல்வேறு குழுக்கள் இலங்கைக்கு வருகை தந்தாங்க. அப்ப அவங்க இலங்கையில வந்து அவங்களுடைய கலை அம்சங்கள், கலைகளை இலங்கையில பரப்புனாங்க. உதாரணத்துக்கு நாங்க பார்த்திருக்கோம் தானே, சங்கமித்தை வந்த போது சங்கமித்தையோட 8 குயவர் குலத்தை சேர்ந்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி படிச்சிருந்தோம். அதனால இலங்கையில மட்பாண்ட துறையில பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டது. அது போல தேவநம்பிதீசனுக்கு பிறகு தூபிகள் அமைக்கப்பட்ட ஒரு காலத்துல தூபிகள் அமைக்கப்பட்டது. அப்ப இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அந்த பௌத்த சமய தொடர்பு அதிகரிச்சதோட இங்கே அடுத்தடுத்து என்ன செஞ்சாங்க, இந்தியாவில இருந்து நிறைய பேர் இங்கே வந்தாங்க. வந்து குடியேறும் போது அந்த கலை மரபுகள் என்ன செய்யுது, இங்கே வந்தது. அதே மாதிரி அங்கிருந்து வந்த ஆக்கிரமிப்புகள், சோழருடைய ஆக்கிரமிப்புகள், கலிங்க மகனுடைய ஆக்கிரமிப்புகள், அது இல்லாம இன்னும் நிறைய பல்லவர்கள் இல்லையா, பாண்டியர்கள், நிறைய பேர் ஆக்கிரமிச்சாங்க, இலங்கையை கைப்பற்றினாங்களே. அப்ப அவங்க காலத்திலயும் என்ன செய்தது, பல்வேறு கலை அம்சங்கள் இலங்கைக்குள்ள பரவ ஆரம்பிச்சது. சரி, அதுக்கு உதாரணம் தான் இங்க போட்டிருக்கிறாங்க. அவ்வாறான சிறந்த கலைப்படைப்பாக சந்திரவட்டக்கலை குறிப்பிடலாம் இல்லையா. நிறைய பண்புகள் இருக்கு. அவ்வாறான சிறந்த கலைப்படைப்பாக சந்திரவட்டக்கலை குறிப்பிடலாம். இந்த சந்திரவட்டக்கல் என்பது கட்டிடத்தினுள் நுழைகின்ற வாயிலின் முன்னால்
நிர்மாணிக்கப்பட்டுள்ள அரைச்சந்திரனின் வடிவை கொண்ட கற்செதுக்கள். அதை நீங்க எல்லாரும் பெரும்பாலும் பார்த்திருப்பீங்க. பெரிய கட்டடங்களுக்கு போனீங்கன்னா முன்னுக்கு அரைச்சந்திரன் உருவத்துல அதை வச்சிருப்பாங்க, அமைச்சிருப்பாங்க. அதுல பல்வேறு உருவங்கள் இருக்கும், மிருக பூக்கள் உருவங்கள் இருக்கும். அதான் சந்திர வட்டக்கல்னு சொல்றது. இது அனுராதபுர காலத்துக்கு ஒரு வகையான சந்திரக்கட்டில் சந்திர வட்டக்கல் இருந்தது. பொருளுடைய காலத்திலையும் சந்திர வட்டக்கல் இருந்தது. அனுராதபுரத்துல இருக்க சந்திர வட்டக்கல்ல எருதின் உருவம் இருந்தது. எருதுனா பசுவின் உருவம் இருந்தது. ஆனா புலனர்வை காலத்துக்குரிய சந்திர வட்டக்கல்ல பசுவின் உருவம், எருதின் உருவம் நீக்கப்பட்டிருந்தது. அதுக்கு காரணம் சோழர்கள் சைவ சமயத்தை சார்ந்தவர்கள், சிவ வழிபாடு. ஆகவே அவர்கள் பசுவை தெய்வமாக வழிபட்டனால மிதிப்படுகின்ற இடத்துல அந்த உருவம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீக்கி இருந்தாங்க. சரி, இது ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். பாருங்க, ஆரம்ப காலத்தில் செதுக்கல் கலை கொண்டிராத இக்கற்றுண்டும் பிற்காலத்தில் செதுக்கல்களால் அழகுபடுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த கல் சந்திரவட்டம் செதுக்கல் கலை இருக்கல. ஆனா பிறகு அதுலயும் என்ன செஞ்சிருக்காங்க, பல்வேறு உருவங்களை செதுக்கி இருக்கிறாங்க. அதன் மத்தியில் மலர்ந்த தாமரை பூவின் ஒரு பகுதி காணப்படுவது. அந்த சந்திரவட்டக்கல்ல இருக்க விஷயங்களை சொல்லியிருக்காங்க பாருங்க. மலர்ந்த தாமரை பூவின் ஒரு பகுதி காணப்படுகிறது. அதை சுற்றி சிறிய மலர்கொடியிலான வட்டமும் தாமரை மொட்டுகளுடன் கூடிய, இதுதான் அந்த படம். கீழே பாருங்க, அதா இருக்கு சந்திரவட்டக்கல் 2 இருக்கு பாருங்க. அன்னப்பட்சிகளின் வரிசை ஒன்றும், சிங்கம், யானை, குதிரை, எருது எனும் மிருக வரிசையும், முடிவில் தீச்சுவாலை அல்லது பூவிதழ் அலங்காரமும். இது இவ்வளவும் இருக்குதுல பாருங்க. இது அவ்வளவும் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி யானை இருக்குது, குதிரை இருக்குது, எருது இருக்குது பாருங்க. எருது இருக்குதானே கீழே உள்ள படத்துல. மேல உள்ள படத்துல அது விளங்குது இல்ல. இதுதான் சந்திரவட்டக்கல். ஆனா இது அனுராதபுர காலத்துக்குரியது. புலனர்வை காலத்துல இந்த எருது மட்டும் என்ன செய்யப்பட்டது, நீக்கப்பட்டு விட்டது. சில நேரம் உங்களை கேட்பாங்க, சந்திரவட்டக்கல்ல என்னென்ன உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்குது. சரி, ஒவ்வொரு வரிசையிலும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்கப்படலாம். அதனால நீங்க அதை பார்த்துக்கொள்ளணும். சரி சரி ஓகே ரைட், பார்த்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். வேகமா சொல்றேன்னு தெரியல, எனக்கு கவரேஜ் இல்லை. உள்ளுக்கு இருந்து மெதுவா சொல்லிட்டு இருக்க, வெளியில தான் நிக்கிறேன். அடுத்து பாருங்க, அனுராதபுர காலத்துக்குரிய கலைத்துவம் மிக்க சந்திரவட்ட கற்கள் 2 அபேகிரி விகாரை வளவில் காணக்கூடியதா. அபேகிரி விகாரையில காணக்கூடியதா இருக்கான் அனுராதபுர காலத்துக்குரிய 2 சந்திரவட்ட கற்கள். இந்த அபேகிரி அமைச்சது வலகம்பாகு மன்னன். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், அதை வலகம்பாகு மன்னன் அமைத்ததுன்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சு கொள்ளுங்க. பாருங்க, புலனர்வை காலத்தில் இந்து சமய செல்வாக்கு காரணமாக சந்திரவட்டக்கல்லில் இருந்து எருதுவின் உருவம் நீக்கப்பட்டு. நான் சொன்னேன், சோழர்கள் என்ன செய்வாங்க, பசுவை வழிபடுறதுனால என்ன செய்யறாங்க, எருதின் உருவத்தை நீக்கியிருக்காங்க. மேலும் மணங்கவர் சந்திரவட்டக்கல், காவற்கல், குறவக்கல் என வாயில் படிவரிசை சார்ந்த பல கலை அம்சங்கள், கலையாக்கங்கள் பல ஒன்று சேர்ந்து ராசரட்டை கால கட்டிடங்களின் வாயில்களை அலங்கரிக்கணும். இது பாருங்க, நிறைய. இது மட்டும் இல்லாம இந்த மேல பாருங்க இருக்குது, வாயில் 2 பக்கம் பாருங்க 2 சிலைகள் வைக்கப்பட்டிருக்குது. இது காவல் தெய்வங்கள்னு சொல்றது. காவற்கல், குறவக்கல், இப்படி பல்வேறு பெயர்கள் அழைக்கப்படும். இதெல்லாம் இந்த படிகளை எல்லாம் அழகுபடுத்துறதுக்கு, நாங்க போற இடத்துல படிவரிசை ஏறி போற நேரம் அழகாக வைக்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு, கல்லால செதுக்கப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த மேல பாருங்க படம் போட்டிருக்காங்க. வாயில் நிர்மாணங்கள், சந்திரவட்டக்கல், காவற்கல், குறவக்கல், படிக்கட்டு வரிசை. சரி, இந்த காவற்கல் தான் 2 உருவச்சிலைகள். அதுக்கு பின்னுக்கு பாருங்க கட்டியிருக்கிறாங்க, அதுதான் குறவக்கல்னு சொல்றது. அடுத்து படிவரிசை. இந்த படிவரிசைகளும் சும்மா இருக்கல்ல, படிவரிசையிலையும் பல்வேறு உருவங்களை அவங்க செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே அங்க இருக்கிற சிறப்பம்சம், அழகை காட்டுவதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆமா, அந்த காலத்துல எல்லாம் இந்த ஆயுத வசதிகள் இருந்துச்சா? ஆயுதம் எல்லாம் இரும்பு தான், ஒளி. இரும்பு ஆயுதங்களை பயன்படுத்தித்தான் அவ்வளவும் செஞ்சிருக்கிறாங்க. ஒளிகளை பயன்படுத்தி தான் செதுக்கி இருக்கிறாங்க. இன்றைக்கு இதெல்லாம் அமைக்கிறதுக்கு என்ன பயன்படுத்துறாங்கன்னா, பெரும்பாலும் முழுமையாக அவங்க பயன்படுத்துறாங்க இயந்திரங்கள். சரி, ஆனா அந்த காலத்துல ஒளிகள் தான் என்ன செய்யப்பட்டது, பயன்படுத்தப்பட்டது. சரியா பிள்ளை? ஓகேம்மா, கொஞ்சம் எழுதிக்கிறோமா? சரி,
ரெடியா? கொப்பி எடுத்துக்கொள்ளுங்க. சரியா பிள்ளை? இதுல ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு பாருங்க. இசுருமுனிய காதலர் சிலை குதிரை தலையும் மனித உருவமும் கொண்ட செதுக்கல் கலை வடிவங்கள் உயர் கலைத்திறன் மிக்க படைப்புகளாக கருதப்படத்தக்கவையாகும். அதுவும் இருந்திருக்குது. இசுருமுனிய இது அனுராதபுரத்துல இருக்கிறது. காதலர் இசுருமுனி விகாரையில குதிரை தலையும் மனித உருவமும் அங்கத்தான் காணப்படுகிறது. இதுவும் அந்த காலத்துல கல்லால் செதுக்கப்பட்ட சிறந்த கலைத்திறன் மிக்க படைப்புகளாக கருதப்படுது. இந்நாட்டில பாறைகளும் உலோகமும் பயன்படுத்தப்பட்டு பௌத்த இந்து சிலைகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் கல்லில் செதுக்கப்பட்ட புத்தர் சிலைகள் அபேகிரி ஜேத்தவன விகாரையில் பெருமளவில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உலோகத்தால் உருவாக்கப்பட்ட பெஹரகல அவலோகிதேஸ்வர போதிசத்துவ உருவச்சிலையும் பதுளை உலோக புத்தர் சிலையும் அக்காலத்துக்குரிய மிக சிறந்த கலைப்படைப்பா இருக்குது. சரி, இந்த பொலனறுவை காலத்துல இந்து கோட்பாடுகளுக்கு அமைய நிர்மாணிக்கப்பட்ட சிவன், நடராஜர், பார்வதி, சூரியன் ஆகிய கடவுளர்களின் உலோக சிலைகளும் காணப்படுகின்றன. இதெல்லாமே இதுல இருக்கிற முக்கியமான உருவச்சிலைகளாக காணப்படுகிறது. இப்ப நாங்க சித்திரம் படிக்கணும். ரைட், அதையும் படிச்சுட்டு நாங்க கேள்வி செய்யும் பிள்ளைகள் கொஞ்சம் தானே இருக்குது. இதை மட்டும் முடிச்சுட்டு பார்ப்போம். இந்த கீழே உள்ள சிகிரியா சுவரோவியங்கள் இன்றைக்கும் உலக புகழ் பெற்றதாக காணப்படுது. சிகிரியாவிற்கு வந்துட்டு வீட்டுக்குள்ள கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு. பார்ப்போம். கட்டானா திரும்ப வெளியே போவோம். இந்த ஓவியம் கிபி 5ஆம் நூற்றாண்டுல காசியப்ப மன்னன் சிகிரியாவை தலைமையகமாக கொண்டு தந்த கோட்டையாக கொண்டிருந்த காலத்துல அமைக்கப்பட்டது. நிறைய சித்திரங்கள் இதுல காணப்பட்டாலும் இன்றைக்கு மிக குறைவான சித்திரங்கள் தான் காணப்படுகிறது. அவை அனைத்தும் இன்றைக்கு அழிந்து விட்டன. சித்திரத்துல பாருங்க, ஆரம்ப காலத்தில் இருந்தே இலங்கையில் சித்திரக்கலை இருந்து வந்துள்ளதாக தெரிய வருகிறது. சித்துல் பௌவ, இந்தகல, கரம்பகல, வெச்சகிரிய குகைகளிலும் இது போன்ற சித்திரங்களின் அடையாளங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் முழுமையான சித்திரங்களை பார்க்க முடியும் சிகிரியாவில் ஆகும். மற்ற இடங்கள்லாம் அழிஞ்சிருச்சு. எல்லாமே காலப்போக்கு. ஏன்னா அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட இந்த வர்ணங்கள் எல்லாமே இயற்கை மூலிகைகளால் ஆனது, இலை குலைகளாலையும் கல்லாலும் ஆன சித்திரங்கள். அப்ப அதனால அவை அழிந்து விட்டன. ஆனா சிகிரியர்களை மட்டும் இன்றும் அவை தாக்கு பிடிக்கின்றன, பாதுகாக்கப்பட்டு வர்றனால. எவ்வாறாயினும் சிகிரியாவில் பார்க்கலாம். அச்சித்திரங்கள் கிபி 5ஆம் நூற்றாண்டுக்குரியவை ஆகும். சிகிரியாவின் கிழக்கு மேற்கு பகுதியில் கக்கு குடைவுகள் 2 வரையப்பட்டுள்ளவற்றில் எஞ்சி இருக்கும் சித்திரங்களில் அதுல அவங்க கையில வச்சிருக்க பூக்களை தான் சொல்லியிருக்காங்க. தாமரை, அல்லி, செண்பகம் ஆகிய மலர்களை சூடியும் கைகளில் ஏந்தியும் உள்ள பெண் உருவங்களை காண முடிகின்றது. இவங்க தங்களோட மலர்களை கையில வச்சிருக்கிறாங்க. சிலர் தன்னுடைய இந்த தலையில சூடி இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அல்லி, தாமரை, செண்பகப்பூ சரியா இருக்கிறாங்க. இச்சித்திரங்களில் மஞ்சள், கபிலம், சிவப்பு, நீல நிறங்கள் தெளிவாக தெரிகின்றன. இப்பெண்களின் உருவங்களால் குறிப்பிடப்படுவோர் யார் என்பதில் அறிஞர்களிடையே வேறுபாடான கருத்துக்கள் யாரு அப்படின்னு சொல்லி இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆனா காசியப்பன் இயற்கையையும் கலைகளையும் ரசித்திருக்கிறார், அதனாலதான் இப்படி அமைச்சிருக்காருன்னு சொல்றாங்க. இது புள்ளிக்கொட குகைச்சுவர் ஓவியம், புள்ளிக்கொடங்கிற இடத்துல உள்ளது. இந்த சித்திர மரபு புலனறுவை யுகத்தில் விருத்தி விட்டுருக்கு. சரி, திம்புலாகல, மாரவீதிய, புள்ளிக்கொட ஆகிய இடங்களிலும் புலனறுவை கல்விகாரையிலும் திவங்க சிலைமனையிலும் காணப்படுபவை அக்கால சித்திரங்களுக்கு சிறந்த உதவி. இந்த ஓவியங்கள் பாருங்க அந்த அளவுக்கு பிரகாசமானதாக இல்லை, புள்ளிக்கொடையில் உள்ளது. ஆனா கல்விகாரை, புலனறுவை கல்விகாரையிலும் இருக்கிறது. ஆனா மிகவும் தெளிவா இருக்கிற சித்திரம்னு சொன்னா இந்த சிகிரியாவில் இருக்கிற இந்த சித்திரங்கள் தான் மிகவும் தெளிவாக இருக்கிறது. இது நீங்க போய் பார்க்கலாம், பார்த்திருப்பீங்க, சிலர் பார்த்திருப்பீங்க. ஆனா போய் பார்க்கிற யாரா இருந்தாலும் சரி, அதுல நீங்க உங்களோட கைகளை வைக்க முடியாது, படம் எடுக்க முடியாது. கேமரா, போன் எதுலையுமே நீங்க எந்த ஒரு படமும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தோ அல்ல தொட்டு பார்த்தாலோ சேதப்படுத்தினாலோ கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்படுவார்கள். அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆசைப்பட்டு
யாரும் பார்க்கல, நாங்களும் செக்யூரிட்டிஸ் இருக்கிறாங்க, ஆர்மி இருக்குது, போலீஸ் இருக்கு, நம்ம இருக்கிறாங்க, நமக்கு தெரியாம செஞ்சிடலாம்னு சொல்லி செய்தால் மாட்டிக்கொள்வோம். சரி, அதனால கவனமா போயிட்டு நீ அதை ஓகே. இப்ப இதுல அடுத்த கிழமை உங்களுக்கு இதுல எக்ஸாம் வைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த பாடத்துல கண்டிராட்சியம் தொடங்குறதுக்கு முதல் 2ஆம் பாடம் தானே, முதலாவது பாடத்துல ஏதாவது ஒரு பேப்பர் ஒன்று சரி செய்வோம், ஒரு அழகு பரீட்சை மாதிரி ஒண்ணு செய்வோம். இதுல அன்னைக்கு கடைசி என்ன கேள்வி சார், எடுத்துக்கிறீங்க? இப்போ அந்த யூனிட் டெஸ்ட் பேப்பரை நீங்க குரூப்ல போடுவீங்களா சார்? ஓ, யூனிட் எக்ஸாம் ஒன்று செஞ்சுட்டு இப்போ போட்டு செய்வோம். சரி, அப்படி செஞ்சாதான் சரியா இருக்கும். சரி, இதுல என்ன கடைசியா செஞ்சோமா கேள்வி? சார் கடைசியா வந்து உள்ள எழுதி முடிச்சிச்சு சார். எதமா? கட்டிடக்கலை. முடிச்சிட்டேன் தானே? எஸ் சார். கட்டிடக்கலை முடிச்சிட்டோம். சரி, இது முடிச்சு விகாரை ஆறாமே முடிச்சிட்டோமா? கோயில்கள், ஓம் சார். அரண்மனைகள், வைத்தியசாலை இது முடிச்சிட்டோமா? சார் இன்னைக்கு தாது கோபங்கள் உண்டு சார். முன்னுக்குள்ளதா? எஸ் சார். இப்போ அது கட்டிடக்கலை முடிச்சிட்டேன்னு சொன்னார். போதிமனை, சிலைமனை இது எழுதிட்டோமா? நோ சார். இது செய்வோம். எழுதிட்டீங்களா? எத்தனை பேர் எழுதல? சார் நான் எழுதல சார். எத்தனை பேர் எழுதாம இருக்கீங்க? எழுதியது யார் யார்? எழுதினவங்கள ஆன்சிங்கில் போட்டிருக்கீங்களா? யாரும் எழுதல. நோ சார், போன கிளாஸ் நீங்க எழுதுறது தரல சார். ஓகே, இப்ப எழுதுங்க, இது எழுதுவோம். ரைட், எழுதுங்க. சரி, மைக்க வீடியோ ஆஃப் பண்ணி வைக்கிறேன், பிள்ளைகளுக்கு கவரேஜ் வராது. கேள்வியும் விடையும் எழுதுங்க. இதுலதான் அடுத்த கிழமை எக்ஸாம் இருக்குது, பெரும்பாலும் எக்ஸாம் நடத்துவேன். சரி, எனக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க, எழுதுங்க, எது சத்தம் இல்லாமல். சார் எதை சார் எழுதணும்?
எழுதுறீங்களா பிள்ளைல? நோ சார். ஓகே சார். ஓமா பவன் சார் சொல்லுங்க பவன். ஓகேன்னு சொன்னேன் சார். ரைட் எழுதுங்க எழுதுங்க. நான் மாத்துறேன் எழுதி முடிச்சதோட. ஓகே சார். எழுதி முடிக்கல சார். சார் அட்டவணை கழியுமா சார் செய்யணும்? அனுராபுரம்னு இருக்கு சார். பிள்ளைகள் சரியா மாத்துட்டுமா? ஓ சார். 10வது கேள்வி சார். எழுது.
5 மெசேஜ் போட்டிருக்கீங்க, ஓகேன்னு போட்டிருக்கீங்களா? ஃபினிஷ். ஓகே, ரைட். சரியா? எக்ஸ்கியூஸ் மீ சார், ஆமா. 6வது கேள்வியும் செய்யணுமா சார்? 6வது தேவையில்ல தானே? அது நீங்க பிற புத்தகத்தில் கூட பார்த்து எழுதிக்கொள்ளலாம். அந்த அட்டவணை போட போனீங்கன்னா லேட் ஆகும். இது புக்ல இருக்குது, அதை நீங்க போட்டுக்கலாம். சரி, மாத்துறேன். நோ சார். ஏன் எழுதல? எத்தனை பேர் எழுதல இன்னும்? இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்களேன், இதை எழுதாதாக்கள். எடுத்தாச்சு சார். ஓகே, ரைட். இப்போ இது எழுதுங்க. இருபதாவது கேள்வி வரையும் எழுதணுமா சார்? எழுதுங்க. டைம் இருக்க நேரம் எழுதுவோம். இன்னொரு 5-6 நிமிஷம் இருக்கு தானே? எழுதுங்க. இன்னைக்கு நான் கிளாஸ் செய்யற ஐடியா இருக்குல்ல பிள்ளைகள். நான் சொல்லல, கிளாஸ் கட் பண்ணல. இன்னைக்கு காலையிலேயே சின்ன ஆக்சிடென்ட் ஒன்றில் மாட்டிட்டேன். அதனால தான் நான் இப்போ என்னை பார்க்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலையை கொடுத்துட்டு நான் போனேன். காலைல ஸ்கூல் போகிற நேரம் பைக்ல அடிபட்டுட்டேன். நாய் ஒன்று பாஞ்சி வருத்தம், காயம் இல்லை, அடிபட்டு. அதனால தான் இன்னைக்கு கிளாஸை கட் பண்ணணும்னு யோசிச்சிட்டோம். இல்லை நேற்றும் கிளாஸ் இருக்கல தானே? நான் செஞ்சேன். எழுதுங்க. ஷெராயின், என்ன சொல்ல போறீங்க? என்சிக்கல் போட்டீங்க தானே? இது கதைக்கணுமா? சுராயிம் இல்லையா? சுராயிம் தானே? ஓகே, எழுதுங்க. இது 20 வரையும் எழுதுங்க. எழுதுக்குள்ள நம்ம டைம் சரியா இருக்கும்.
எழுதிட்டீங்களா? சார் 15வது கேள்வி சார். எழுதுங்க எழுதுங்க. 20 எழுதணும்னு லெஃப்ட் ஆகுங்க. சார் நான் ஃபினிஷ். ஃபினிஷ் பண்ணா லெஃப்ட் ஆகுங்கம்மா. Thank you சார். ஓகே, குட் நைட். ஓகே சார். Hi, sir. Thank you, sir. Good night. இருபதும் எழுதினாக்க லெஃப்ட் ஆகுங்க. Finished சார். ஓகே, ஃபினிஷ் பண்ண லெஃப்ட் Okay, ஆகுங்க. sir. சார் ஃபினிஷ் சார். ஓகே பிரெட். பாய் சார். தேங்க்யூ சார். குட் நைட். அடுத்த கிழமை ஏதாவது எக்ஸாம் செய்யற மாதிரி ரெடி ஆகுங்க. ஓகே சார். பாய் சார். பாய்.
பிள்ளைகள் சரியா? சார் நான் எழுதிட்டேன் சார். ஓகே மதுஜன், குட் நைட். குட் நைட் பவன் சார். எழுதல இன்னும்? சார் பாய். எழுதல இன்னும் பவன்? ஓகே சார், பாய் சார். ஜெயன், ஓகே சார், எழுதிட்டேன் சார். மேக்ஸின், ஓகே குட் நைட். குட் நைட், தேங்க் யூ. குட் நைட்.